இந்த மாதிரியான நாட்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் தான் வரும். ஆனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சமாளித்துக் கொள்வதற்கு பல்வேறு கிரகங்கள் ரொம்ப பலமான ஒரு நாட்களாக ஹை இம்பாக்ட் டேஸ் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த நாள்லே உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்வதனால் என்னென்ன கிடைக்கும்? சித்ரா பௌர்ணமி நாள், சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து அன்னதானம் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சித்திரகுப்த வழிபாடு அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாள்லே பசுவுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா, முதல்ல நம்ம வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். தடைகள், ஏதாவது தடைகள், எந்த மாதிரியான தடைகள் வாழ்விலே இருந்தது, எனக்கு வந்து நான் ஒரு ஹைட் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணவே முடியலை, அதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினச்சி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடைசியில் ஏமாற்றம் கிடைக்கிறது, இதெல்லாம் விலகும்னு வச்சுக்கோங்க. சிவலிங்கம் நான் வந்து பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையிலே ஸ்படிகலிங்கம் வாங்கி வீட்டில் வைங்க. இதர் வடகிழக்கு அல்லது வடக்கு பக்கம் வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைன்னு இருக்கு. சிவலிங்கம் வீட்டில் வைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தருக்கு இந்தந்த திசையில வச்சா இன்ஸ்டன்டா பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. நமசிவாயம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஒரு நாளிலே உங்களை சந்திக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பன்மடங்காக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரகணத்திற்கு ஒப்பான பலன் தரும். பட் ஆனால் ஓவர் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால அதெல்லாம் நான் வந்து தம்ப்நெயில்ல போடல. இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் 2ஆம் தேதி காலை 4:36 வரைக்குமே செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நாட்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் தான் வரும். ஆனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சமாளித்துக் கொள்வதற்கு பல்வேறு கிரகங்கள் ரொம்ப பலமான ஒரு நாட்களாக ஹை இம்பாக்ட் டேஸ் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுவதுமே பல்வேறு நாட்கள் இருக்கின்றன. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தினை இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 5 நாட்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஓவராலாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அது என்னென்ன நாட், இந்த நாளில் தொடங்கி இந்த 4:36 2ஆம் தேதி காலையில் வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ப்ராப்பராகவே நீங்கள் எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் இதுதான், ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவும் இதுதான். அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் என்னால் வந்து கொடுக்க முடியாது கொடுக்குறேன். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு பூஜை ஹோமங்கள் இருக்கிறது. நீங்கள் இப்போ கொடுத்து வச்சுட்டு உங்களால் இந்த டைமில் பண்ண முடியலனாலும் திரும்ப வந்து பாருங்கள் அந்த ஒரு பதிவையே. உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், இல்லைனா உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் மற்ற நாட்களாவது கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ வந்து இந்த நாளிலே உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்வதனால் என்னென்ன கிடைக்கும்? சித்ரா பௌர்ணமி நாள், சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து அன்னதானம் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சித்திரகுப்த வழிபாடு அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டோட்டலி அவுட் அண்ட் அவுட் இது வேறு மாதிரியான ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமியினால் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கொள்ள வேண்டாம். இந்த ஒரு நாளிலே பசுவுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா, முதல்ல நம்ம வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். தடைகள், ஏதாவது தடைகள், எந்த மாதிரியான தடைகள் வாழ்விலே இருந்தது, எனக்கு வந்து நான் ஒரு ஹைட் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணவே முடியலை, அதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினச்சி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடைசியில் ஏமாற்றம் கிடைக்கிறது, இதெல்லாம் விலகும்னு வச்சுக்கோங்களேன். நினைத்தது நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வேலை கிடைக்க உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து எம்ப்ளாயீஸே கிடைக்க மாட்டேன்றாங்க, வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. நான் மெய்டு முதல் கொண்டு யாருமே எனக்கு கிடைக்கல, இல்லாததுனால நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு வீழ்ச்சி நம்மளுடைய லைஃப்பில் ஆயிடுச்சு, தொடர்ந்து வீழ்ச்சி இருக்கிறது, தொடர்ந்து ரோகம் இருந்து கொண்டே இருக்கிறதுனா அதெல்லாம் போகிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நினைப்பதெல்லாம் நடப்பதற்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த ஒரு நாளில் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம், என்னென்ன மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மந்திரம் வந்து ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை இல்லை, பல 1000 தடவை பலன் தரக்கூடிய மந்திரமாக இருக்கும். கிரகணத்துக்கு ஒப்பான ஒரு நாள், சரியா? பசுவுக்கு உணவளிப்பது அப்படின்றது இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்துவிட வேண்டியது. என்ன உணவளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப புளிப்பாக இல்லை, நம்மளாலே நம்ம வந்து ஹியூமன்ஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி புளிப்பாக இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன், துப்பிடும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு அது ஸ்வீட்டாக தான் இருக்கணும், அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை, லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சிவலிங்கம் நான் வந்து பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையிலே ஸ்படிகலிங்கம் வாங்கி வீட்டில் வைங்க. இதர் வடகிழக்கு அல்லது வடக்கு பக்கம் வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைன்னு இருக்குது.
சிவலிங்கம் வீட்டில் வைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த திசையில வச்சா இன்ஸ்டண்டா பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. சிவவாச வேலைன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து சொல்றோம்ல, அபிஜித் முகூர்த்தம், நிஷித்த முகூர்த்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சிவவாச வேலையே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த சிவவாச வேலையில கரெக்டா அதை எப்படி பஞ்சபட்சி மாதிரி ஒர்க் பண்ணோம். கரெக்டா அவர் வந்து விழிப்பு நிலையிலே நல்லா அவர் வந்து கைலாசத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறது நாம கேட்ட உடனே, இப்போ வந்து சிவன் வந்து யாரு கெட்டவனா நல்லவனான்னு பார்க்காம எல்லாத்துக்கும் உடனே வரத்தை அள்ளி கொடுப்பார் அல்லவா, அது மாதிரி நிறைய பேர் அவர் தலையிலேயே கையை வைக்கிறதுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்குமே கொடுப்பார். அந்த வேலையில செய்யணும். அதுக்கு எந்த நட்சத்திரம், என்ன திதி, அந்த திதியில நமக்கு எந்த மாதிரியான அபிஷேகங்கள் நல்லா இருக்கு, அதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு உடனே கைவேல் பலன் கிடைக்கும். நமக்கு வந்து வெயிட் பண்ணவே வேண்டியிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த சிவலிங்கம் வீட்டில் வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாளிலே சில்வர் டம்ளர் இருக்குல்ல, சில்வர் டம்ளரில் தண்ணியை வந்து ஒரு 1/2 ஹவராவது அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அபிஷேகம் இந்த ஒரு நாளில் பண்ணீங்க. பஞ்சபாத்திர உத்திரணி இருந்ததுன்னா அந்த பஞ்சபாத்திர உத்திரணி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு வில்வேலை எக்ஸ்ட்ரா போடுறதுனா ஒரு வில்வேலை எக்ஸ்ட்ரா போடுறது. இல்லை நான் நிறைய பேர்கிட்ட வந்து உங்களால் சில்வர் இதில் வாங்கி வைக்க முடியலனாலும் வில்வ இலையை வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்குது, நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ஸ்லேயே இருந்திருக்கு. அப்போவே நான் சொல்லியிருக்கேன், அது தாமரையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு அரிசி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான முறையாக சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையில் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் விட்டுட்டு அபிஷேகம் பண்ணினாலுமே இந்த ஒரு நாளிலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 30 வரைக்குமே உங்களுக்கு வந்து 5 நாட்கள் இருக்கிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எந்த நாட்கள் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்ததான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுத்தமான உளுந்து வடை. உளுந்து வடையினோடனே இன்னைக்கு வந்து ராகுவுக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு ஒரு கற்பனைக்கு ஒரு சில பேர் போயிடுவாங்க. அப்படியெல்லாம் போக வேண்டாம், வேற விஷயத்துக்காக சொல்கிறேன். உளுந்து வடை அப்படிங்கிறது சுத்தமான நல்லெண்ணெயில் உங்கள் வீட்டில் நீங்களே பண்ணி முதலாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும், அதை சாப்பிட முடியுமா, மற்றவங்களுக்கு பல்லுகள் ஒன்றும் ஆகாதான். அப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு யாராவது பிச்சை புகுவோருக்கு, குறிப்பாக உங்களுக்கு அந்த குப்பை தொட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிற யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக அதுவுமே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பேர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். அது மாதிரி மேக்ஸிமம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைக்கும். கிரகண நாட்களுக்கு ஒப்பான நாள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த 5 நாட்களுமே அது மாதிரி தான். அதே மாதிரி இந்த நாளிலே நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையுமே, குலதெய்வம் ஃபர்ஸ்ட் பிரைமரி, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், பலன தெய்வம் தெரிஞ்சால் பலன தெய்வம், இந்த இஷ்ட தெய்வம் பலன தெய்வத்தை பற்றிலாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு நாம ஜாதகத்தில் நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்ட தெய்வம் பலன தெய்வம்லாம் சொல்லியிருக்கேன். அதை தவிர உங்களுக்காக வந்து ஒரு இஷ்ட தெய்வம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்திக்கோங்க. அது மாதிரி சேர்த்திட்டு தென்கிழக்கு பகுதியிலே நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தினை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. அது எவ்வளவு தடவை பண்ணணும்னா ஒரு 8 தடவை அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். உங்களால் வந்து வயசாச்சு சில பேருக்கு, என்னால் அப்படி நமஸ்காரம் பண்ண முடியாது, எனக்கு உட்காந்த இடத்துலேயே தான் பண்ண முடியும்னா உட்காந்த இடத்துலையே நீங்கள் கைகூப்பி அப்படியே நீங்கள் வந்து தலையை தாழ்ந்து சிரம் தாழ்த்து வணங்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா போயிடும். உக்கிரகாளி வழிபாடுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். உக்கிரகாளி வழிபாடு நீங்கள் எப்போ பண்ணினாலுமே சரி, ஒரு 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறதுக்கு மறந்து விடாதீர்கள். கடைசியாக மந்திரத்துக்கு வந்துடுறோம். இந்த மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்லுவது அப்படின்னு நான் வந்து ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொல்லுவேமே, அப்போ நம்ம வந்து ஒரு 10 தடவை சொன்னால் ஒரு 10,000 தடவை சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. உங்களால் எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லுங்கள். ஒரு 1000 முறை முடிந்தாலுமே 1000 முறை சொல்லலாம். எந்த டைமில் சொல்கிறதுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன், காலையில் 4:36 வரைக்கும் இருக்குது. 2ஆம் தேதி காலையில் 4:36 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு இந்தியன் டைம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு முறையெல்லாம் முடியுமோ, ஆனால் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரே இடத்தில் அமர்ந்து சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்லிட்டு நடக்கும்போது சொல்கிறது, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து பலன் தர்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். முடிஞ்சால் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து சொல்லுவது அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவன் கோயிலில் போய் சொல்ல முடியலை அப்படின்ற பட்சத்தில் வீட்லேயே உட்காந்து சொல்லலாம். கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ எப்படியா இருந்தாலுமே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மந்திரம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். மந்திரமுமே உங்களுக்கு திரையில் வரும். ஓம் ஷம் ஷம் ஹம், ஓம் ஷம் ஷம் ஹம், SHAM SHAM HAM. முதல்ல பிரணவம் போட்டுக்கணும் ஓம்னு. ஓம் ஷம் ஷம் ஹம், ஓம் ஷம் ஷம் ஹம், ஓம் ஷம் ஷம் ஹம், ஓம் ஷம் ஷம் ஹம் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்கள். நீங்கள் யாராவது உடம்பு முடியாதவர் இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த பலன் போக வேண்டும், இந்த மந்திரத்துடைய பலன், இந்த பிரார்த்தனையுடைய பலன் அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கூட நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்குமே ஒரு நல்ல பலன் தரும். என்னென்ன டேஸு என்னென்ன டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அகைன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. சித்திரகுப்த பௌர்ணமி நாளிலே
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மற்ற தானங்களுமே நீங்கள் செய்யலாம். உணவு தானங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். சித்ரான்னம்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ரைஸ் எவ்வளோ நீங்கள் உங்களால் பண்ண முடியுமோ அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே நம்மளுடைய சித்திரகுப்த பூஜையிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சொன்ன டைமுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு 1:30 மணின்னு நம்ம சொல்லியிருக்கோம், 1:20க்கே வந்துட்டீங்கன்னா கூட நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். நமசிவாய.